உளவியல் கோட்பாடுகள். ஒரு வணிகத்துக்கு தேவையான 3 உளவியல் கோட்பாடுகள நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சயின்ஸ் தான் பேசப் போறோம். ஆனா, உங்களுக்கு புரியிற மாதிரி, புடிச்ச மாதிரி அந்த சயின்ஸ நான் சொல்றேன். சைக்காலஜிங்கிற ஒரு சயின்ஸ் தான். முதல் கோட்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியலிஸ்டிக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியலிஸ்டிக் தியரினா என்ன அப்படின்னா, நாம பார்க்கிற எல்லார்ட்டயும் நம்ம வித்துற முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதி இல்ல நம்ம. ஒரு அல்கெமிஸ்ட் கிடையாது. அதாவது ஒரு தகரத்த தங்கமாக மாற்றக்கூடிய அளவுக்கு திறமை மிக்க ஒரு மந்திரவாதி கிடையாது. நம்மளால பார்க்குற எல்லார்ட்டயும் நம்ம பொருள வித்துற முடியாது. அதுதான் உண்ம. அந்த ரியாலிட்டிய நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய டியூட்டி என்ன? நம்ம சேல்ஸ்ல இருந்தாலும் சரி, பிசினஸ்ல இருந்தாலும் சரி, நம்மளுடைய டியூட்டி என்னன்னா, திறம்பட பேசுவதன் மூலம் நல்லா கவனிங்க. நெறைய பேசணும், அதிகமா பேசணுன்றது இல்ல. அப்படி குறிப்பிடல. திறம்பட பேசணும். எதற்காக பேசணும்னா, வாடிக்கையாளர பேச வைக்கிறதுக்காக திறம்பட பேசணும். ஒரு ஹை வேல்யூ செல்லிங்ல இருந்தோம் அப்படின்னா, இல்ல லோ வேல்யூ செல்லிங் இந்த பிளாட்ஃபாரத்துல விக்கிறோம், இல்ல காய்கறி விக்கிறோம். அந்த மாரி ஒரு பிஸியா நடக்கக்கூடிய, குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய பொருட்களை விக்கக்கூடிய ஒரு வியாபாரியா இருந்தோம்னா, நாம் திறம்பட பேசுவதன் மூலம் வாடிக்கையாளரை கவர்ந்து இழுக்கணும், கவனிக்க வைக்கணும். இல்ல ரியல் எஸ்டேட், கார் அந்த மாரி ஹை வேல்யூ ப்ராடக்ட் விக்கிறோம் அப்படின்னா, நாம கவனிக்க வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. திறம்பட பேசுறது மூலமா அவங்கள பேச வச்சு, அவங்களுடைய தேவைய புரிஞ்சுகிட்டு, அதை பூர்த்தி செய்வது தான் நம்முடைய வேலை. இதுதாங்க ரியலிஸ்டிக் தியரி அப்படிங்கிறது. அடுத்ததாக நாம பார்க்கிறது வணிகத்தின் பெரும் மாயை. த கிராண்ட் மித் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த வணிகத்துல இருந்தாலும் சரி, யாருமே என்கிட்ட வாங்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, இல்ல இந்த ஊர்ல எல்லார்ட்டயும் என் ப்ராடக்ட்ட வித்துருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலோ, இந்த 2மே தவறு தாங்க. மாயை தான். ஒரு இல்யூஷன் தான். நிச்சயமாக நீங்கள் 0விலோ அல்லது 100லிலோ இல்லை. 0% அல்லது 100%லியோ நீங்க கண்டிப்பா இருக்க முடியாது. மோனோபோலி பிசினஸ் அப்பன்னா 100% அவங்களுக்கு தானே மார்க்கெட் ஷேர் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா கிடையாது. எந்த மோனோபோலி பிசினஸுமே 100க்கு 100 எல்லார்ட்டயும் வித்துறது இல்ல. அப்படியே ஒரு மோனோபோலி பிசினஸ் இருந்தாலும் அதுவும் ஒரு மாயை தான். என்ன காரணம்னா, அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாம எந்த பிசினஸும் மொனோபோலியா இருக்க முடியாது. அப்படி மொனோபோலியா இருந்துச்சுன்னா, பலருடைய கண்கள் அதுல இருக்கும். எனவே, நீங்க எந்த வணிகத்துல இருந்தாலும், யாருமே என்ட்ட வாங்க மாட்டாங்கன்னு நெனச்சாலும், அது தப்பு தான். எல்லாரும் என்ட்ட வாங்கிருவாங்கன்னு நெனச்சீங்கன்னா, அதுவும் தப்பு தான். அப்ப நீங்க இந்த 0க்கும் 100க்கும் நடுவுல எங்கேயோ இருக்கீங்க. நீங்க 10ல இருக்கீங்களா? இல்ல 90ல இருக்கீங்களா? அப்படிங்கிறது எத பொறுத்து முடிவாகுது தெரியுமா? நீங்க எவ்வளவு சிறப்பாக விற்கிறீங்க? எவ்வளவு திறனாக விற்பனை பண்ணுகிறீங்க? வணிகம் செய்றீங்க? அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குங்க. அதுக்கு தான் இந்த செஷன் உங்களுக்கு உதவப் போகுது. 3வது உளவியல் கோட்பாடு NaCl. நான் இந்த ஒரு கருத்தை பயிற்சியில் சொல்லும் பொழுது, ரொம்ப ஆணித்தனமா சொல்லுவேன். இது ஒரு மந்திரச் சாவி. ஒரு தங்கக்கோல் உங்ககிட்ட கிடைச்ச மாதிரிங்க இந்த 3வது உளவியல் கோட்பாடு. இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். NaClனா வேற ஒண்ணும் இல்லங்க. நம்ம கிச்சன்ல பயன்படுத்துற உப்புக்கு பேரு தான் NaCl. சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இதுல இருக்கக்கூடிய 2 மூலக்கூறுகள். ஒண்ணு சோடியம், இன்னொன்னு குளோரின் அப்படிங்கிற 2 அணுக்கள், வேதிப்பொருட்கள். சோடியமும், குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடு உருவாயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய சோடியம்ங்கிற வேதிப்பொருள தனியா நீங்க பிரிச்சீங்கன்னா, அதுவும் ரொம்ப டேஞ்சரஸான விஷயங்க. ஒரு தண்ணி பக்கெட்ல போட்டீங்கன்னா, அந்த தண்ணி பக்கெட்டே வெடிச்சிரும். அந்த அளவுக்கு டேஞ்சரஸ். இந்த குளோரின் உங்களுக்கு தெரியும். ப்ளீச்சிங் பவுடர்ன்னு சொல்லுவாங்க. அத நீங்க டைரக்ட்டா சாப்பிட்டாலோ, இல்ல ஸ்கின்ல அப்ளை பண்ணாலோ ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு கெமிக்கல். இந்த மாதிரி ரிஸ்க்கா இருக்கக்கூடிய 2 கெமிக்கல் ஒண்ணா சேர்ந்துச்சுன்னா, நம்ம சாப்பாட்டுல போட்டு சாப்பாட்டுடைய சுவைய கூட்டி இன்னும் ஒரு வாய் சாப்பிட வைக்கக்கூடிய உப்பா மாறுது இல்லீங்களா? அந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத 2 உளவியல் கோட்பாடுகளை நாம கத்துக்க போறோம். அதுக்கும் வணிகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு தோணும், தனித்தனியா பார்த்தா. ஆனா அதையே சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஆஹா! ஒரு அற்புதமான ஒரு பொருள் கிடைச்சிருச்சே! சாப்பாட்டுக்கு உப்பு இல்லன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாரி வணிகத்துக்கு இந்த கோட்பாடு இல்லன்னா, நிச்சயமாக வணிகம் நல்லா இருக்காது. சுவாரஸ்யமா இருக்காதுன்ற அளவுக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், வணிகத்துல என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஜாலியா மாறிடுச்சுங்க. அப்படி என்ன கோட்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் கோட்பாடு, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதி தான். இத கேட்ட உடனே நமக்கு ஷாக் வந்துரும். அப்பன்னா நான் பிசினஸே பண்ண முடியாதே! யாரையுமே நம்ப முடியாதே! யாரு சொல்றதையும் ஏத்துக்க முடியாதே! அப்படின்னு தோணும். ஆமாம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் சுயநலவாதி தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்களும் சரி, நானும் சரி. ஆனா 2வது கோட்பாடு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கும்
அது இதுக்கு சம்மந்தமில்லாத ஒரு கோட்பாடு. யாருமே கடன்காரனாக இருக்க விரும்புவதில்லை. நீங்க ஒரு உதவி செஞ்சீங்கன்னா, திருப்பி உடனே செய்யணுன்ற டிரைவ் அவருக்கு வந்துரும். என்ன காரணம் அப்டின்னா, நம்ம குகை மனிதர்களாக நாகரிகம் அடைவதற்கு முன்னாடி நம்ம இருந்தப்போ, நாம தனியா இருந்தா இறந்து போயிடுவோம். சாகறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு குழுவோட தான் சேர்ந்து இருந்தாகணும். அப்ப அந்த குழுவில் உள்ளவர்கள் நம்மளை ஏத்துக்கணும்னா, உதவி செய்வதையும், யாராவது உதவி செய்தால் அவர்களுக்கு பரிகாரமாக ஏதாவது செய்வதையும் செய்தால் மட்டுமே, அந்த குழு நம்மள ஏத்துக்கொண்டதுனால இந்த ஆட்டிட்யூட் வந்து 30,00,000 வருஷமா, 20,00,000 வருஷமா, 10,00,000 வருஷமா நம்ம மைண்ட்ல இருக்குங்க. நம்ம ஜீன்லயே இருக்கு. நம்மளா போய் உதவி செய்யக்கூடாது. செல்ஃபிஷ். நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள பார்த்துக்கணும். அப்புறம் தான் மத்தவனுக்கு உதவணும். அதுதான் ஃபர்ஸ்ட் கேரக்டரு. ஆனா 2வது கேரக்டர் என்ன தெரியுமா மனுஷன்ட்ட? யாராவது உதவி செஞ்சுட்டாங்கன்னா, நீ திருப்பி செய்யலைன்னா, உனக்கு உண்மையிலேயே தேவைப்படும்போது 2வது தடவ உதவி செய்ய மாட்டான். அப்பன்னா நீ இறந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால டேலி பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஆழ் மனசு நம்மள டிரைவ் பண்ணிட்டே இருக்கும். சோ இந்த 2ம் தனித்தனியா பார்த்தா பிசினஸ்க்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி தெரியும். நான் என்ன வட்டி கடையா வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இந்த 2யும் சேர்த்து பாருங்க. சோடியம் குளோரைடு உப்பா மாறுன மாதிரி சூப்பரான பிசினஸ் பாலிசி கிடைக்கும். என்னங்க? கடன்காரனாக மாத்துவது தாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. நீங்க சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் கடன்காரனா மாத்துறது. ஏன்? அவர் கடன்காரனா இருக்க மாட்டாரு. நான் ஏங்க கடன்காரனா மாத்தணும்னா, நீங்க கடன்காரனா மாத்தலைன்னா திருப்பி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரு. ஏன்னா அவரு சுயநலவாதி. இந்த 2யும் சேர்த்து பாருங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனும் சுயநலவாதி. அவனாக முன் வந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. அவரா முன் வந்து உங்கள பத்தி நல்லபடியா மத்தவங்கள்ட்ட பேச மாட்டாரு. உங்க வணிகத்துக்கு உதவி செய்ய மாட்டாரு. ஆனா, அவருக்கு வேற ஏதாவது ஒரு உதவி செஞ்சீங்கன்னா, அதுக்கு மாற்றாக உங்களுக்கு உதவி செய்வார். உங்க வணிகத்த 4 பேர்ட்ட நல்லபடியா சொல்லுவாரு. 4 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாரு. இதுதாங்க இந்த கான்செப்ட். அப்ப கடன்காரனா மாத்துறதுன்னா காசு குடுக்கணுமா? இல்லங்க. நீங்க பணம் கொடுத்து தான் ஒருவரை கடன்காரனாக மாத்தணும்னு அவசியம் இல்ல. கடன்காரன்னா என்ன அப்டின்னா, உங்கள் அன்பால ஒருத்தர கடன்காரனாக்கலாம். ஒரு சின்ன உதவியால கடன்காரனாக்கலாம். அன்பு, உதவி, பாராட்டு, சின்ன சின்ன பரிசு பொருட்கள், வாழ்த்துக்கள் இந்த மாரி நெறைய விஷயம் மூலம் நீங்க மனிதர்களை கடன்காரனாக மாற்ற முடியும். ஒன்ஸ் நீங்க ஒருத்தர கடன்காரனா மாத்திட்டீங்கன்னா, அவர் சுயநலவாதியா இருப்பாரு. எந்த வகையில சுயநலவாதியா இருப்பார்ன்னா, எனக்கு உதவுன இவருக்கு மட்டும் தான் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுயநலவாதியா மாறிடுவாரு. இப்படி நீங்க பார்க்கிற அனைத்து நபர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு உதவி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்றது, வாழ்த்து சொல்றது, அவர பத்தி நலம் விசாரிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே மனிதர்களை உணர்வுபூர்வமாக கடன்காரனாக மாற்றக்கூடிய செயல்கள் தான். இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, நெறைய பேர் உங்கள பத்தி நல்லா பேசுவாங்க. என்னைக்கு உங்க வணிகத்த பத்தி மத்தவங்க நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்கு தான் நீங்க வளரவே ஆரம்பிக்கிறீங்க. உங்க வணிகத்த பத்தி பெருமையா நீங்க மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது உண்மையான ஒரு விளம்பரம் அல்ல. உங்கள பத்தி மத்தவங்க பேசுறது தான் உண்மையான விளம்பரம், ஸ்ட்ராங்கான விளம்பரம்.